ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவு கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சர் ஜாரில் கொஞ்சம் உப்பும் ஒரு மிளகாயும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புடலங்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதும் அதில் கடலை எண்ணெயை சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அது பொரிஞ்சதும் இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணது, மீடியம் சைஸில் கட் பண்ண புடலங்காய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூடவே வீட்டு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். ஓவராக வதக்கி ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு 50% அளவுக்கு குக் ஆகி வரணும். நம்ம யூஸ்வலாக கூட்டு பொரியல் செய்கிறதுக்கு இந்த புட்டுலாம் செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீக்கெண்ட்லலாம் நம்ம இதை செஞ்சோன்னா கொஞ்சம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் சரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அப்புறம் காய்கறியிலும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த ரெசிபி எங்கள் பாட்டி காலத்து ரெசிபி. நீங்களும் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் பாதி அளவு கம்மியான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பு கலவையை இது மேலே ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கை சூடு உங்களால் ஏற்றுக்க முடியும்னா இந்த மாதிரி கையிலே எடுத்து தட்டுங்க. இல்லைனா ஒரு ஸ்பூனும் கரண்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவலை நல்லா தூவிட்டு கலரி இறக்கணும்னா நம்மளுடைய புடலங்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வத்த குழம்பு, மிளகு குழம்புக்கெலாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். உணவை சமைத்து அன்போடு பரிமாறுங்கள்.